எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். இதை மாற்ற சொல்வதற்கான உரிமை ஆளுநருக்கு இல்லை. ஓடி போறவங்களை பார்க்கும்போது திரும்ப இவர் ஓடி போவாரம் தான் நம்ம எதிர்பார்ப்போமே விட இவர் உட்கார்ந்து வாசிப்பார் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். திமுக எதிர்பார்த்த ஒண்ணுதான், இதை வாசிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. திமுக மட்டும் இல்ல, தமிழ்நாடே எதிர்பார்த்தது. எனவே விமர்சனம் என்பது எங்களுக்கு புரியுதல்ல. ஆனால் அந்த விமர்சனம் உண்மையாக இருக்க வேண்டும். திமுக கொடுக்கிற தைரியத்தினால, திமுகவில் நீங்க அங்க வைக்கிறனால, திமுக கூட்டணியில் இருக்கிறனால, அந்த வெளிச்சம் போடுறதுனால நீங்க இது இந்த மாதிரி உங்க கேள்வி எழுப்புறீங்க தைரியமா? ஏதோ ஒரு சின்ன ஒரு சலசலப்பு தொடங்கிருச்சு அப்படின்னு பாக்கணுமா அந்த கூட்டணிக்குள்ள? அப்படி இல்லை. கைது பண்ணி உங்களை 15 நாள் ரிமாண்ட்லயே வச்சிருக்கு. காலையில கைது பண்ணுவாங்க, மாலையில விடுவாங்க. இது இன்றைய நேத்து இல்ல. நீங்க எங்களை விமர்சிப்பதில் உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் திமுகவிற்கு உண்டு. அப்போ இருந்துச்சு, அப்போ எப்பவும் உண்டு. இப்ப நாங்க சொல்றது அவர் ஒரு வார்த்தை தவறா விடுறாருல்ல, இங்க ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருக்குதா, அந்த வார்த்தை தான் பிரச்சனை. ஆமா, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் சீமான் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு செஞ்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க, நீங்க தனிப்பட்ட முறையில கூட தமிழுக்காக அவர் எதுவும் பண்ணலையே. பொய்யை வெளியே பேசி தெரியலாம், அவையிலே உண்மையை பேச வேண்டும். உண்மையை பார்த்து பயப்படுகிறார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓவிஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு திமுகவினுடைய கழக செய்தி தொடர்பு செயலாளர் திரு ரைசிங் செயலுடைய ஆசிரியர் திரு கான்ஸ்டான்டைன் ரவீந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். இந்த புத்தாண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. தொடக்க நாள்லேயே ஆளுநர் RN ரவி அவர்கள் கிட்டத்தட்ட சில நிமிடங்கள், ஓரிரு நிமிடங்கள்ல அங்கிருந்து வெளியேறாரு. காரணம் தேசிய கீதம் என்று சொல்லப்படுகிற ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்த செய்தி குறிப்பு அதை சொல்லுது. உண்மையிலே அதான் நோக்கமா இல்லை வேற எதுவும் நோக்கம் இருக்கும்னு திமுக சந்தேகப்படுது. இப்போ அப்பாவு அவர்கள் சபாநாயகர் அவர்கள் பேட்டி கொடுத்த பிறகு பார்த்தால் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் பேச எழும்போது அவர்கள் கையிலே பதாகையை வைத்துக்கொண்டு யார் அந்த சார் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர் சொல்வதை பார்த்தால் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் நமது ஆளுநர் அவர்கள். எனவே அவர்தான் அந்த சாரா என்கிற மாதிரி இவர்கள் கேட்கிறார்களோ என்று ஒருவேளை ஆளுநர் நினைத்திருக்கலாம். அதனால் அவர் எரிச்சல் அடைந்தும் போயிருக்கலாம், வெளியே போயிருக்கலாம். ஆனால் செய்தி குறிப்பில் தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. எங்களுக்கு நமக்கு பாரம்பரியமா இத்தனை வருஷமா 74க்கு பிறகுல இருந்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். இதுதான் நம்மளுடைய எல்லா சட்டமன்றம் இல்ல, அரசு நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் பெரும்பாலும் பள்ளிக்கூடங்களிலும் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல முடியும் போது தேசிய கீதம். அந்த தேசிய கீதம் இசைத்தால் நிகழ்ச்சி முடிவடைந்தது. ஆமா, இப்ப சில நேரங்களில் நாம் விளையாட்டா கூட ஜனகன பாடியாகி விட்டது என்று சொன்னால் முடிந்து விட்டது என்ற அர்த்தம். எனவே இப்படி நாம் இங்கே அதுதான் கலாச்சாரம், பண்பாடு, இப்படித்தான் நாம் இருக்கிறோம். இதை மாற்ற சொல்வதற்கான உரிமை ஆளுநருக்கு இல்லை. நாடாளுமன்றத்தில் அப்படி தொடங்குறாங்களே அப்படிலாம் சொன்னாலும் கூட அதை சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு இல்லைங்கிறீங்க. நாடாளுமன்றத்தில் துவங்கி நடந்து கொண்டிருக்கிற இத்தனை 40 வருஷமா நம்மளும் அப்படித்தானே போயிருக்கோம். இவர் மட்டும்தான் ஆளுநர் இல்லைல்ல, இவர் முதல்ல ஆளுநர் இல்லை. இன்றைக்குத்தான் முதல் முறையாக நாம் தமிழ் தாய் வாழ்த்தை அறிமுகப்படுத்தவில்லை. இது 40 ஆண்டு காலம், ஏறத்தாழ 25 50 ஆண்டு காலம் சொல்ல போனா நாம் இப்படித்தான் இருக்கிறோம். எந்த அரசு வந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆளுநருக்கு என்ன வேண்டி இருக்கிறது? உங்களை யார் வேண்டும் என்று சொன்னது? இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதில் ஆளுநர் உரையில் குறிப்பிட்ட சில விஷயங்களை பேசுவதற்கு அவருக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கு. அதாவது அவர் இல்லாத பொய்களை அவர் போகிற பக்கம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அரசை பற்றி குறை பேசிக் கொண்டு தெரிகிறார். ஆனால் அது அனைத்தும் பொய் என்று நாட்டு மக்களுக்கு தெரிகிறது. இப்பொழுது அதற்கு நேர்மாறாக உண்மையை அவர் வாசிக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. பொய்யை வெளியே பேசி தெரியலாம், அவையிலே உண்மையை பேச வேண்டும். உண்மையை பார்த்து பயப்படுகிறார் ஆளுநர். அதை தரிசிக்க அவருக்கு முடியவில்லை. குற்ற உணர்வு பாதிக்கிறது, எழுந்து ஓடிவிட்டார். அதற்கு ஒரு காரணம்
எப்பொழுதுமே இந்த பொய்யான தேசியவாதிகள் எங்கே போனாலும் கடைசியாக கொண்டு வந்து கட்டமைப்பது தேசியவாதத்தில் தான் கொண்டு கட்டமைப்பார்கள். அப்படி ஒரு பொய் தேசியவாதத்தை கட்டமைக்க நினைக்கிறேன். அதை பத்தி திமுக பெருசா கவலைப்படல. இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கு? ஆளுநரோடு அந்த நாள்ல இருந்தே இப்படித்தானே இருக்குது. இது இன்னைக்கு நேரத்திலேயே 2023 இப்படித்தான் 9ஆம் தேதி ஓடி போயிட்டாரு அவர் பாட்டுக்கு. இப்ப 2வது முறை ஓடி போகிறார். இவ்வளவுதான். ஓடி போறவங்களை பார்க்கும்போது திரும்ப இவர் ஓடி போவாரான்னு தான் நம்ம எதிர்பார்ப்போமே விட இவர் உட்கார்ந்து வாசிப்பாரு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம்ல. திமுக எதிர்பார்த்த ஒண்ணுதான், இதை வாசிப்பதற்கான வாய்ப்பு இல்ல. திமுக மட்டும் இல்ல, தமிழ்நாடே எதிர்பார்த்தது. அதாவது அன்னைக்கு 9ஆம் தேதி வாசித்துட்டு ஓடி போனார். ஒருவேளை இப்போ வாசிக்காம ஓடி போயிருவாரோன்னு நிறைய பேர் சமூக ஊடகத்திலேயே வந்திருந்தது. தம்பி, நான் ஒரு பேட்டி கொடுத்திருந்த இடத்திலேயே அநேகமாக வந்து ஆளுநர் இந்த முறை வாசிக்காமலே ஓடி போய் விடுவாரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அப்போ நம்ம இளைஞர்கள் வந்து அரசியல் தெளிவோடு இருக்கிறார்கள் சமூக ஊடகங்களில். நீங்க ஒரு குறிப்பிட்டு சொன்னீங்க, ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்குது, நல்ல விஷயங்கள் எப்படி இருக்கு, ஆனா அதற்கு மாறான ஒரு பதிவை தான் செல்லுகின்ற இடங்கள்ல ஆளுநர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நாட்டு மக்களுக்கு அது கூட தெரியும் சொன்னீங்க. ஆனால் சமீபத்தில் இப்போ 2-3 நாட்களாக பார்க்கின்ற பொழுது உங்கள் கூட்டணி இடம்பெற்றக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒரு குரல் எழும்புது. அவருடைய மாநில மாநாட்டில் அப்போது அந்த மாநாட்டின் போது கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த பாலகிருஷ்ணன் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி தானே, அவர்கள் சொல்லும்போது அந்த கருத்திலே கூட உண்மை இல்லைன்னு சொல்றீங்க? இல்லை, நம்ம எப்பவுமே ஒரு அரசின் மீதான விமர்சனத்தை நேர்மையாக யார் வேண்டும் என்றால் வைக்கலாம். எங்கள் கட்சிக்காரர்களே வைக்கலாம். நாங்கள் வந்து உள்ளபடி சொல்ல போனால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பெற்றெடுத்த தாயால் விமர்சிக்கப்பட்ட தான் திமுக. எங்கள் ஐயா பெரியாரை விமர்சித்திருக்கிறார். எனவே விமர்சனம் என்பது எங்களுக்கு புதிதல்ல. ஆனால் அந்த விமர்சனம் உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் அதாவது அவர் வந்து எங்களுக்கு காவல்துறை அனுமதி தருவதில்லை அப்படின்னு மாநாட்டில் பேசுறாரு. முந்தின நாள் அறிக்கை, மாநாட்டுக்கு வரவேற்புக்கு அறிக்கையை கொடுக்கும்போது தீக்கதிர் பத்திரிகையில ஏறத்தாழ ஒரு 20 ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்ததை அவரே பட்டியல் போட்டிருக்கிறார். சார், அவர் என்ன சொல்றாரு, ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி தர காவல்துறை மறுக்கிறது. ஏன் மறுக்குது? அதை மீறி, இப்ப தடையை மீறி ஆர்ப்பாட்டம் ஒரு விஷயத்த பண்ண வேண்டியிருக்குது. ஆர்ப்பாட்டம் கேட்கிறோம், நடத்துற ஒரு பேரணி கேட்கிறாங்க, இதுல அனுமதி கொடுக்கறதுல காவல்துறைக்கு என்ன பிரச்சனை? மறுப்பதன் மூலமாக அப்ப இங்க என்ன அப்படிங்கிறத ஒரு அவசர நிலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதலமைச்சரை பார்த்தே நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அதுதான் நான் என்ன சொல்ல வரேன். உங்களுக்கு நீங்க முறைப்படி கொடுத்ததை எதையும் இங்க மறுக்க முடியாது. அதாவது இது ஒரு ஜனநாயக நாடு. இங்க நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம மறுத்துற முடியாது. ஆனால் நீங்க சட்டப்படி இல்லாம கேட்டா அதுக்கு அவங்க கொடுக்கவும் முடியாது. நீங்க தோழமையில இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க கேட்டதெல்லாம் வச்சுக்கீங்கன்னு சொல்ல முடியாது காவல்துறை. ரைட்? யாரா இருந்தாலும், திமுகவாகவே இருந்தாலும், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், எங்க மாநாடு இளைஞரணி மாநாடு நடத்துறதுக்கு சேலத்துல 3 இடம் மாத்தணும். ஏன்னா அவங்க முடியாதுன்னாங்க. நீங்க இங்க இது இவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொல்றீங்க, இந்த இடத்துல வந்துட்டுனா நான் டிராபிக் முடியாது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து சங்ககிரி ரோட்ல பார்த்து, அப்புறம் அயோத்தியா பட்டணத்துல பார்த்து, இப்படி 2-3 இடத்துல மாத்தி தான் 3வது இடத்துக்கு தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சோ ஒரு சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. அந்த காவல்துறை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவர்கள் சொல்லுவதற்கும் நாம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். இல்லை என்றால் யாராக இருந்தாலும் அது நடக்காது. ஒரு மிகப்பெரிய ஒன்று, ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு, ஒரு மிகப்பெரிய நீங்க சொல்ற மாதிரி இப்போ நீங்க திமுக இளைஞரின் மாநாடு அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் வரும், அதற்கு ஆய்வு பண்ணி கொடுக்குறோன்ற இவர்கள் கேட்பது வந்து ஒரு, அவரே சொல்றாரு, திரு பாலகிருஷ்ணனுடைய குரலே சொல்றேன், சாதாரணமான ஒரு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கூட ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்வது, வழக்கு பதிவு செய்வது, அனுமதி கொடுக்க மறுப்பதுங்கிறது இது அறிவிக்கப்படாத அவசரம் இருக்கிறதோ என்று எங்களுக்கு கேட்க தோன்றுகிறது. எனக்கு வந்து தோழர் எப்படி பேசினார்னு எனக்கு புரியல. ஏன்னா எந்த ஆர்ப்பாட்டமும் நீங்க உடனடியா ஆர்ப்பாட்டம்ங்கிறது என்னன்னா இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ். ஜனநாயகத்துல நீங்க சொல்ற இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வந்து அவங்க கேட்கிற அந்த 7 நாளைக்கு முன்னாடியே அனுமதி வாங்குறதெல்லாம் இருக்காது. யார் நடத்தணும்? இப்ப நாங்களே எதிர்கட்சியா இருந்தோம். எதிர்கட்சியா இருக்கும்போது ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு 2 நாள்ல அனுமதி தரமாட்டாங்க. நாங்க அனுமதி நடத்துவோம், போவோம், ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், கைது பண்ணுவாங்க. நான் கேட்கறது என்ன, கைது பண்ணி உங்களை 15 நாள் ரிமாண்ட்லயே வச்சிருக்கு. காலையில கைது பண்ணுவாங்க, மாலையில விடுவாங்க. இது இன்றைய நேத்து இல்லை. என்றைக்கு 1950 நம்ம டெமோக்ராட்டிக் ப்ராசஸுக்குள்ள வந்து அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிட்டோமோ அன்னையில இருந்தே இதுதான் உள்ள விதி. 7 days இன் அட்வான்ஸ் நீங்க கொடுத்து அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஓகே ஆச்சுன்னா பெர்மிஷன். இல்ல
உத்தரவை மீறி நீங்கள் போகலாம், கைது பண்ணுவார்கள். கைது பண்றதுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, பேருக்கு உங்களை கொண்டு போய் ஒரு அறையில வைப்பாங்க, அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துவாங்க, அவ்வளவுதான். ரைட், இது இல்லாம கூட விட்டுட்டு போகலாம். சரி, இல்லை நான் அதே தான் திருப்பி இன்னும் விளக்கத்துக்காக கேட்குறேன். அதாவது போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்துறது இடதுசாரி இயக்கங்களுக்கு புதிதல்ல. ஆமா, அவர்கள் நாள்தோறும் இன்னும் சொல்லப்போனால் போராட்டங்கள் நடத்திட்டு அவருடைய பல விங்கு பல பிரிவுகள்ல இருந்து விவசாய பிரிவாகட்டும் தொழிலாளர் பிரிவாகட்டும் எல்லா இதுலையுமே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு பொறுப்பாளர் இருக்கக்கூடியவர். அப்போ இந்த கருத்தை சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்துச்சுன்னா, அப்போ ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு, அனுமதி பெறல சில சிக்கல் வருது, அவர்களுக்கு ஏதோ ஒரு இடம் ஏற்பட்டிருக்கு தான் நம்ம புரிய முடியும். இல்ல அது சில நேரங்களில் அந்த தலைவர்கள் பேசுகிற இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை விட்டு விடுவார்கள். அப்படித்தான் தோழர் விட்டிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய அந்த வார்த்தைக்கான முழு அர்த்தத்தோடு அவர் அதை பேசியிருக்கிறார் என்று நாங்கள் பார்ப்போம். உணர்ச்சி வசப்பட்டு பேசினாருன்னா அப்போ முரசொலி அதுக்கு கொடுக்குற அந்த இல்ல அது நம்ம ரியாக்ஷன் வந்து அது நம்ம நீங்க உணர்ச்சி வசப்பட்டிருக்கீங்கிறத சொல்லணும்ல, சொல்லாம இருந்தா திரும்ப ஓயாம உணர்ச்சி வசப்படுற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அப்ப சொல்லிடணும்ல, தோழர் நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டிருக்கீங்க, தோழமைக்கு இது ஒரு இலக்கணம் இல்லை, இலக்கணம் இல்லை, இப்படி உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கும் உதாரணத்தோட தான் சொல்லியிருக்கோம். நீங்களே சொல்லியிருக்கீங்க இவ்வளவு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்துது, அது மட்டும் இல்ல திரவியம் உங்களுக்கு தெரியும். ஆர்ப்பாட்டங்கள் என்பதே அனுமதி இல்லாமல் நடப்பதும் காலையில் கைது செய்து மாலையில் விடுவிப்பதும் யதார்த்தமானது. இதை வந்து யாரும் எந்த அரசியல் இயக்கமும் சந்திக்காத ஒன்று கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே இவங்களை கைது பண்ணாதான் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய குறிக்கோள் வெளியே போகும். நீங்க அப்படியே இறக்கி போங்க அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு, யாரும் செய்தியே போட மாட்டீங்க நீங்களே, கைது அப்படிங்கும் போதுதான். சோ இது வந்து ஒரு ஜனநாயக வெப்பன், ஒரு ஆயுதம், ஆர்ப்பாட்டம் போராட்டம், அதில் கைது விடுதலை என்பது. எனவே என்னை பொறுத்த வரைக்கும் தோழர் பாலகிருஷ்ணன் அந்த அளவுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று. ஸோ அதுலேயும் முரசொலியில் அந்த கட்டுரையில் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், இந்த விஷயம் வந்து இப்படி பேசுவது, இந்த மாதிரி நடந்து கொள்வது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தீனி போடுகிற விஷயமாக, இந்த கூட்டணியை எப்படியாவது பிரிந்துவிட நினைப்பவர்கள் தீனி போடும் விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். உண்மை, அது நிஜம் தானே. நீங்க போய் இப்ப நீங்க அந்த கேள்வியை வந்து நீங்க கேட்கும் போது என்ன கேக்குறீங்க, கூட்டணி கட்சியிலிருந்தே ஒரு குரல் இப்படி வருகிறது என்று சொன்னால் அப்ப அதுக்கு ஒரு வெயிட் இருக்குல்ல, அதைத்தான் சொல்றோம். அதாவது நீங்க பேசும்போது அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு. அந்த இது எப்படி உங்களுக்கு வருதுன்னு சொன்னா, இந்த போராட்டத்திற்கான விஷயங்கள் எல்லாம் திமுகவின் வெளிச்சத்தினால் இப்படி பேச தோன்றுகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுரை சொல்றோம். அதாவது திமுக கொடுக்கிற தைரியத்தினால, திமுகவில் நீங்க அங்க வைக்கிறனால, திமுக கூட்டணியில் இருக்கிறனால அந்த வெளிச்சம் படுறதுனால நீங்க இது இந்த மாதிரி உங்க கேள்வி எழுப்புறீங்க, தைரியமா அப்படி அந்த தைரியமா அப்படிங்கிற மாதிரி அந்த குரல் அவங்க அந்த இதில் அந்த அளவுக்கெல்லாம் போகல. அதாவது திமுக கூட்டணியில் இருந்து இதை பேசுவதால் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குமோ, சாதாரணமா நீங்க பேசிட்டு போனீங்கன்னா அதை பொருட்படுத்த மாட்டாங்க. திமுக கூட்டணிக்குள்ள இருந்து இதை பேசும்போது, இந்த குரலை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குமோ, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி வந்து அந்த இயக்கத்தை நம்ம எந்த இடத்துலையும் குறைந்தது தாழ்ந்தது அப்படி பேசல. நம்ம சொல்லி இருக்கிறது கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு நீங்க பேசும்போது ஒரு வெளிச்சம் அதிகமாக இருக்கும். ஆனா அதே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் திமுக வெளிச்சத்துல நாங்க இல்ல அப்படின்னு பதில் சொல்றாரு. அவரு அதை மறுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல, அவர் மறுக்கத்தானே செய்வார். அது ஆமா திமுக சொல்றது சரிதான்ட்டு போவாரா? அது அவர் ஒரு புதுசா செயலாளர் ஆயிருக்கிறார் தோழர், முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவர் நம்ம இதை சொல்லியிருக்கும் போது அப்படிலாம் இல்லைங்க அப்படிங்கிறத அவர் பேச வேண்டிய. நீங்க சொல்றீங்க இந்த வாழ்த்து சொல்றது, இப்போ திரு ஸ்டாலின் அவரோட வாழ்த்து சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடி இருந்த பாலகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்றாரு, இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சண்முகம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அதெல்லாம் ஓகே. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம், நான் திரும்பவும் வர்றது வந்து, ஒரு கட்சி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கு என்பதாலேயே அவர்கள் ஒரு எதிர்கருத்தை கூட சொல்லக்கூடாதுன்னு எது ஒன்று ஒரு விஷயம் இருக்குதா, ஒரு போராட்டம் நடத்தக்கூடாது ஒன்று இருக்குதா? நீங்களே இப்படி சொன்னா இது நம்ம கூட்டணியை பிரிப்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைன்னு சொன்னா, ஒரு குறை வரும்போது திரு சண்முகம் அவர்களும் அவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சண்முகம் தான் சொல்றாரு, மக்களுக்கு எதிரான, மக்கள் நலன் எதிரான நடவடிக்கைகள்ல இந்த அரசு ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் போராடுறதுக்கு தயங்க மாட்டோங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. போராடுங்க, வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. யார் போராட வேண்டாம்னு சொன்னா, உங்க போராட்டத்தில் ஒரு நியாயம் இருக்கட்டும், நீங்க வைக்க வேண்டாம். பாஜக போராடும் போது நீங்க ஒரு கருத்தை முன் வைக்கிறீங்க, இதற்கு நீங்க பண்ணாததா என்ற கேள்வி எழுப்பி அவர்கள் போராட்டத்தை நீங்க கேள்வி எழுப்புங்க. அதிமுக நடத்தும் போது உங்க ஆட்சியில் இல்லாத நாங்க பண்ணிட்டோம் இந்த மாதிரியான எதிர்கருத்தை சொல்லி அந்த போராட்டத்தை நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க. ஆனா கூட்டணி இடம்பெற்றக்கூடிய கட்சி இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது
நீங்க எங்க கூட்டணியில் இருக்கிறனாலே ஒரு வெளிச்சம் போல அந்த மாதிரி. அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெளிச்சத்தை திமுக கொடுக்கிறது என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. நீங்க அந்த கட்டுரையை வாசிக்கும் போது தெளிவா வாசித்துருங்க. அதாவது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவதால் அதுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். கூட்டணிக்குள்ள இருந்து அவர் பேசுறாரு அப்படிங்கும் போது அதுக்கு இன்னொரு வெளிச்சம் கிடைக்கும். அதை உணர்ந்து சொல்லுங்க தோழர், அவ்வளவுதான். அதை நீங்க, நான் தான் சொன்னேன், நீங்க அந்த நடவடிக்கையை பேசுவதை நீங்கள் இயக்கத்தை சேர்த்துற வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது போன்ற அடுத்தடுத்து நகலக்கூடிய ஏற்கனவே திமுக கூட்டணிக்குள்ள வீசிக்க ஒரு எதிர்குரல், அது சம்பந்தமான சில விமர்சனங்கள், அதற்கு விளக்கங்கள், திருமாவளவன் ஸ்டாலின் அவர்களை போய் நேரடி சந்திப்பு, இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ ஏதோ ஒரு சின்ன ஒரு சலசலப்பு தொடங்கிருச்சு அப்படின்னு பார்க்கணுமா அந்த கூட்டணிக்குள்ள? அப்படி இல்லை. இந்த சலசலப்பு 21 இருந்தே தோழர் ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பாரு, சோழர் பாலகிருஷ்ணன் ஒன்று சொல்லுவாரு, சகோதரர் அண்ணன் திருமா ஒரு கருத்து சொல்லுவாங்க. சொல்ல போனா மாநாடே நடத்தினாங்க, மது ஒழிப்பு மாநாடுலாம். இது அப்பப்போ அப்படி சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். திமுக கூட்டணிக்குள் குழப்பம், கூட்டணிக்குள் குழப்பம். முரசொலி ரியாக்ட் பண்ணி, அதாவது முரசொலியில அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு நாங்க 2 பேரும் அனுப்பணுமா இல்லையா? அனுப்பணுமா இல்லையா? நான் சொல்றது ரியாக்ஷன் எதிரான ஒரு ரியாக்ஷன் தேவைப்படும் போதுதானே பண்ண முடியும். நீங்க எல்லாத்துக்கும் சும்மா அப்பவும் பாலகிருஷ்ணன் போராடுகிறாரு, அப்பவும் எதிர்த்து சொல்லியிருக்காரு, அப்போ இல்ல ரியாக்ட் பண்ணாத வேணாலும். அதாவது நீங்க எங்களை விமர்சிப்பதில் உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் திமுகவிற்கு உண்டு. அப்போ இருந்துச்சு, அப்போ எப்பவும் உண்டு. இப்ப நாங்க சொல்றது அவர் ஒரு வார்த்தை தவறா விடுறாருல, இங்க ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருக்குதா, அந்த வார்த்தை தான் பிரச்சனை. ஆமா, அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அப்படி இங்க என்ன நடந்திருக்கு? அதாவது மிசாவினுடைய ஒரு கால் தூசி அளவு நாங்க இங்க ஆட்டம் ஆடி இருந்தா சிக்கலாயிரும். அதெல்லாம் இல்ல. அது இது ஏன் அந்த வார்த்தையை கொண்டு வந்தாருன்னு எனக்கு தெரியல. தோழருக்கு தெரியாததல்ல. அவர் 72 வயசு இப்ப முடியுதுனால தான் அவர் மாறி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்ப அவ்வளவு தூரம் இருக்கிற மனுஷன் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிய வேண்டாமா? ஜனநாயகத்துல இங்க ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா அப்புறம் அது என்ன அர்த்தம் இல்லாத வார்த்தை. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அவர் அந்த மாதிரி ஒரு மூத்த தலைவர் இந்த ஆட்சியை அப்படி சொல்லியிருக்க கூடாது என்பதில் நான் பலமாக இருக்கேன். அப்ப திரு சேகர்பாபு கிட்ட இந்த மாதிரி செய்தியாளர்கள் கேட்கின்ற பொழுது அவருக்கு வேற என்ன தேவைன்னு தெரியலன்னு அதாவது இவ்வளவு தூரம் அனுமதி கொடுத்துருக்கிறோம், அதை அவரு நீங்க தப்புன்னு வார்த்தைகள் வேற மாதிரி அவர் சொல்றது. அவரு என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு அனுமதியும் கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கறத தீக்கதிரே சொல்லி இருக்கு. அதுக்கு மேல அவருக்கு என்ன அனுமதி வேணும் அப்படிங்கறதான். என்ன அனுமதி வேற என்ன வேணும் அப்படின்னு அது அந்த இடத்துல முன்னாடி இருக்கிற வார்த்தையை தான் நீங்க கொண்டு வரணும். அதுக்காக மாத்தி இது கொண்டு போக முடியுமா? ஒருவர் நன்றாக தமிழ் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவர் இன்னும் கொஞ்சம் நன்றாக பண்ணிருக்கலாமோ அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்கக்கூடாது. தமிழை இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாமோ அப்படிங்கிறதான். அதனால அவர் அண்ணன் சொன்னது அனுமதி கொடுத்துருக்கிறோம், இன்னும் அவருக்கு வேற என்ன அனுமதி கேட்டாரோ தெரியல. ஸோ இப்போ இந்த கூட்டணியை பொறுத்தவரை தொடர்ந்து நீங்க ஒரு வெற்றி கூட்டணியா, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அல்லது உள்ளாட்சி தேர்தல் ஆட்டம், இந்த எல்லாத்துலயுமே தொடர்ந்து அவர்கள் திமுக கூட்டணி அப்படி இந்த கூட்டணி ஒரு இன்டாக்டா இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுல இது போன்ற சில பிரச்சனைகள், சில விமர்சனங்கள் இன்னும் 1 ஆண்டு 1.5 ஆண்டு இருக்கின்ற பொழுது இந்த சலசலப்பு பெரிய அளவில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்புல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதிமுக கூட சொல்றாங்க அங்க ஒரு தொடங்கிருச்சு. அது இது தொடங்கிச்சுன்னு இன்னைக்கா சொல்லிட்டு இருக்காங்க. 22லயும் சொன்னாங்க, 23லயும் சொன்னாங்க. 24ல இன்னும் வந்துட்டாருன்ட்டாமோ. இதாவது பரவாயில்ல தொடங்கிருச்சுன்னு சொல்றாங்க. சண்முகம் சாலைக்கு வந்து கொண்டு இருக்கிறாருன்னு வேற சொன்னாங்க. அப்படிலாம் பேச இது பாவம் அவங்களுக்கு. அரசியல்ல இன்னைக்கு திமுகவை எதிர்த்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆட்சி ரீதியா அருமையான ஒரு ஆட்சி போய்கொண்டிருக்கிறது, மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. இப்போ பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லாதனால இந்த மாதிரி இந்த நம்ம மத்தாப்பு மாதிரி இந்த வேலைகளை காமிச்சிட்டு இருக்காங்களே ஒழிய, சரி அவங்க அரசியல் கட்சி நடத்தும் போது சும்மா இருக்க முடியல. கூட்டணியே அப்போ உடைக்க முடியாது அப்படிங்கறது உறுதியா. ஏன்னா அதாவது கருத்து மாறுபாடோ கருத்து வேறுபாடோ வந்து போவது என்பது இயல்பு. ஏனென்றால் அது ஒரு இயக்கம், நாம் ஒரு தனி இயக்கம். ஒரு இயக்கத்தில் நமக்கு ஒரு பார்வை இருக்கும், அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம். அப்படி இருக்கும்போது கருத்து மாறுபடலாம். இப்ப நம்ம EWS வேண்டாமோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேணும்னு சொல்லலாம், விடுதலை சிறுத்தைகள் வேண்டாம் என்று சொல்வார்கள்.
ஓகே. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வேறுபட்ட சிந்தனைகள், அதனால தான் நம்ம வேறு வேறு இயக்கமாக இருக்கிறோம். எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கருத்து வேறுபாடுகள் வரலாம், போகலாம். ஆனால் நாம் எதற்காக இணைந்திருக்கிறோம் என்பதை 2 தலைவர்களுமே திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. எந்த விதத்திலும் பிற்போக்கு மதவாத பாசிச சக்திகள் தமிழ் மண்ணில் வந்துவிடக் கூடாது என்கிற காரணத்தினால்தான் இந்த கூட்டணி. அந்த கூட்டணி உறுதியாக இருக்கு. நீங்க சொல்ற அதே தான் இந்த ஒரு விஷயத்தையே ஒரு தனக்கான ஒரு ஒரு வாய்ப்பாக ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இப்ப இந்த அணியை உடைக்க முடியாது அப்படின்னு திமுக நம்பிக்கொண்டு அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இந்த ஆட்சியும் நல்லாட்சி இல்லைன்னா அதை எப்படி அவங்க கூட இருப்பாங்க? அப்புறம் போயிடுவாங்கல்ல. நீங்க அந்த மதவாத சக்திகளுக்கு எதிராக நாம் ஜனநாயக சக்தியாக இல்லை என்று சொன்னால், எதற்கு மாற்றென்று நம்மை எதிர்பார்க்கிறார்களோ அந்த மாற்றாக நாம் இல்லை என்றால் நம்மோட எப்படி அவங்க பயணிக்க முடியும்? தூக்கி தூரப்பட வேண்டியதானே இருக்கும். நாங்க சொல்றது அதை நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ, எதற்காக இணைந்திருக்கிறோமோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே தோழர்கள் எங்களை பிரிவதற்கு வாய்ப்பில்லை என்பதை அண்ணன் திருமாவும் சொல்லியிருக்கிறார், தோழர் பாலகிருஷ்ணனும் சொல்லியிருக்கிறார். எங்கள் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கூட இப்போ நீங்க திரு வேல்முருகன் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை திமுக கூட்டணியில அல்லது அமைச்சர்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள பிரச்சனை பற்றி தொடர்ந்து ஊடகங்கள்ல ஒரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவரும் கூட்டணியில இடம்பெற்றுள்ளார். அப்படி இந்த இயக்கங்களோடு ஒப்பிடும்பொழுது ஒரு சிறிய கட்சியா கூட அவரும் திமுக அண்ணா ராசா அழகா சொன்னார் ஒரு இடத்துல மிக தெளிவா. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய புத்தக வெளியிட்டு, அவரை பற்றி அந்த புத்தக வெளியிட்டு இதில் பேசும்போது சொன்னார். அதாவது பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் ஐயா பெரியாரை தமிழினத்திற்கான ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டார். அதிலே உங்களை விட்டால் இன்னொரு தலைவர் இல்லை. ஆனால் மொழியில் இதில் எல்லாவற்றிலும் நீங்கள் பெரியார், ஆனால் மொழி சிந்தனையில் அவர் சிறியார், ரைட் என்று அவர் விமர்சனம் வைத்தார். அதைத்தான் சொன்னார் வேல்முருகனுக்கு. அதாவது அந்த இடத்துல ஐயா பெரியார் வருத்தப்படலை. அதே மாதிரி பெருஞ்சித்திரனார் ஐயாவும் நம்ம அவரை சொல்லிட்டோமேன்னு வருத்தப்பட வேண்டிய இடத்துல இல்லை. வருத்தப்படாமல் ஒரு கருத்தை பேசுவதற்கு தெரிந்தால் வேல்முருகன் உறக்க பேசலாம். அவர் விமர்சனம் பண்றத பத்தி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஐயா பெரியார வந்து நீங்க நினைச்சு பாருங்க, எங்களுக்கு எங்கள் தமிழை காப்பதற்கு, தமிழினத்தை காப்பதற்கு, எங்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவதற்கு வேண்டிய தலைவர் ஐயா பெரியார். ஆனால் மொழி ஆராய்ச்சியில் அவர் சிறியார். இதை விட பெரியார வந்து யாராவது பேச முடியுமா? நினைச்சு பாருங்க. அந்த காலகட்டம் நேரடி விமர்சனம் ஐயா வைக்கிறாரு. ஏதாவது சண்டை போட்டாரா? ஐயா ஒன்றும் கிடையாது. ஐயாவுக்கும் அது தெரியும். ஏன்னா அவர் தெளிவாக சொல்றாரு, எனக்கு வந்து மொழி பாசம்லாம் ஒன்றும் கிடையாது. மொழி அபிமானம், தேசாபிமானம்லாம், பாசாபிமானம், தேசாபிமானம்லாம் என்கிட்ட கிடையாதுப்பான்ட்டாரு அவரு. அதனால அவரு என்கிட்ட இல்லாததான் இல்லைன்னு சொல்றான். எனக்கு என்ன தப்பு? ரைட், அதான் சொல்றேன். சரி, இப்போ நிறைவாக இப்போ 2026 பொறுத்தளவில் ஸோ இது போன்ற சலசலப்புகள், சின்ன சின்ன விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இன்னும் கூட எதிர்த்தரப்பிலிருந்து ஒரு சில பேர் அங்கிருந்தும் இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்ற ஒரு நம்பிக்கையோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னீங்க 2024ன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அப்போது வந்து இந்த சலசலப்பு, இந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் இருந்த மாதிரி இல்லை. இந்த அளவுக்கு திமுகவும் ரியாக்ட் பண்ணி நம்ம பார்த்ததில்லை சமீப காலங்களில். உங்கள் ரியாக்ஷனும் அதிகமாக இருக்குது. அப்படி சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஏற்க மறுத்தாலும் ஒரு விமர்சனத்தை வைக்கின்ற பொழுது அதற்கு எதிர்த்தரப்புல இருந்து வரக்கூடிய கருத்துக்களை சேர்த்து வச்சு பார்க்கும்போது அப்போ பதிலளிக்கிறது ஒரு இன்னும் கொஞ்சம் வீரியமா இருக்கும்போது அப்போ ஏதோ ஒரு சின்னதா ஒரு நெருடல் இருக்கு அப்படின்னு உணர முடியுது. அதனால 2026ல அவர்கள் நினைப்பது போல் ஏதாவது ஒன்று ரெண்டு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எனக்கு தெரிந்து அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. அதாவது உங்களுக்கு புதுசா ஒருத்தர் வரலாம், ஆனா ஏற்கனவே இருத்தர் வெளியே போ அந்த மாதிரியான எங்க கட்சி கூட்டணியில இருக்க எல்லா தலைவர்களும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழக அரசோடு முரண்பட்டாலும் இந்த கூட்டணியை விட்டு வெளியே போவதற்கான எந்த சிந்தனையும் எங்களுக்கு இல்லை சொல்லியிருக்காங்களா இல்லையா? எந்த தலைவராவது நான் சொன்னதுல நீங்க உங்களுக்கு தெரியும், தினந்தோறும் உங்களை அப்டேட் பண்ணிக்குவீங்க. யாராவது ஒரு தலைவர் இல்ல நாங்க கூட்டணியை மறுபரிசீலனை பண்ண வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறோம் யாராவது சொல்லியிருக்காங்களா? எல்லாம் பேசுறாங்க, முரண்பாடு சொல்றாங்க, அவங்களுக்கு இருக்கிற அதிருப்தியை சொல்றாங்க. சொல்லிட்டு கடைசியா என்னன்னா, நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் கேட்குறீங்க பத்திரிகையாளர்கள், அப்படியானால் கூட்டணியில் பிரச்சனை இருக்குமா? இதற்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை. கூட்டணியை விட்டு வெளியேறுவதை பற்றி சிந்திப்பதற்கான எந்த காரணமும் இங்கு இல்லை. ஆனால் எங்களுக்கான சில முரண்பாடுகளை நாங்கள் சொல்லுகிறோம், ஆட்சியாளர்கள் கவனத்துக்கு. இன்னொரு விஷயம் உங்களை கேட்க மறந்து, திரு சீமான் விவகாரம் 2-3 நாள் புத்தக அந்த ஃபங்க்ஷன்ல என்னை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து நீங்க ஒரு 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 இதாக எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்குதா நான் நினைக்கல. ஒண்ணு என்னன்னா தம்பி, அதாவது தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள் ஐயா, ரைட், அதே மாதிரி
நம்ம தேவநேய பாவாணர், ரைட். அதே மாதிரி சூரிய நாராயண சாஸ்திரி என்கிற பரிதிமார் கலைஞர், அவருக்கு பேரே திராவிட சாஸ்திரி, ரைட். இந்த தனி தமிழ் இயக்கம் கண்ட ஐயா மறைமலை அடிகள், அவரோடு இணைந்து பணியாற்றிய இவர்கள், ரைட். அதே மாதிரி ஐயா பெருஞ்சித்திரனார் 95 வரைக்கும் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தமிழுக்கு நிறைய தொண்டு செய்தவர்கள். இவங்க அத்தனை பேரும் திராவிடத்தை ஒத்துருக்காங்கல்ல. இவர்களை விட தமிழ்ல ஆத்தென்டிசிட்டின்னு ஒரு திருக்குறளுக்கு கூட உரை எழுத தெரியாத சீமான் சொல்றதை பத்தி நம்ம ஏன் கவலை பண்ணணும்? இன்னைக்கு வரைக்கும் தம்பி திரவியம் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த தமிழுக்கு சீமான் செய்த ஒன்று. நான் கூட 4 புத்தகம் போட்டிருக்கேன். இன்னும் சொல்ல போனா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறதுனால கணித்தமிழில் கணிப்பொறின்னு சொல்லி, அப்போ நான் சொல்றது 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கணிப்பொறியே எப்படி தமிழ்ல பேசுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். சாதாரண விஷயம். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் சீமான் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு செஞ்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க. நீங்க தனிப்பட்ட முறையில கூட தமிழுக்காக அவர் எதுவும் பண்ணலையே. நீங்க நான் என்ன கேட்கறேன், என்னுடைய மொழி வளர்ப்பு என்ன கேட்கிறாரு? இல்ல நான் பெரிய விவாதத்துக்குள்ளது போகணும்னு நினைக்கிறேன். அவர் கேட்ப ஆட்சியில் இருக்கிறவங்க அவர்கள் என்ன பண்ண தமிழுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கிற கேள்வியே அவர் தனிப்பட்டதுக்குள்ள போல. நான் பேசுறது என்னன்னா, தமிழ் தேசியம்னு நீங்க தமிழ் தேசியத்தின் தந்தை யாரு? ஐயா பெருஞ்சித்திரனார் தானே. அவரு தமிழுக்காக அவர் ஆற்றிய தொண்டு, அதன் பிறகு அவர் தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறத கொண்டு எனக்கு தெரிந்த 5 பேர் அதுல முக்கியமான ஆட்கள். தேவநேய பாவாணர் ஐயா, பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், பெருஞ்சித்திரனார் ஐயா, இவங்க இந்த 5 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 900 to 2000க்குள்ள மொழி தனித்தமிழ் இயக்கம் கண்டு மொழியை பெருசா கொண்டு போய் நிப்பாட்டினா இந்த 5 பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 குழுக்கு. அல்ல ஐயா காசு பிள்ளையும் சேர்த்துக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க இத்தனை பேரும் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மொழியை பேசித்தான், மொழிக்கு தொண்டாற்றி விட்டு தான் தமிழ் தேசியம் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது மொழிக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு உச்சகட்ட ஆர்ப்பாட்டத்தை சொல்லுங்க தம்பி. இந்த மொழிக்கு ஆபத்து எது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தமிழர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஒண்ணு அப்போ இந்த மொழி வளர்ச்சிக்கு, இந்த இன வளர்ச்சிக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாம நீங்க எத்தனையோ போராட்டங்கள் அவங்க நடத்தி இருக்காங்க. எதுவுமே நீங்க என்ன நடத்தினாரு எனக்கு அதை சொல்லுங்க. இப்ப நாங்க ஆட்சிக்கு வர்றது அவங்க போராட்டம் நடத்தினா அதுவும் பிரச்சனையா இல்ல வைக்கக்கூடிய விமர்சனம் பிரச்சனையான்னு கேக்குறேன். நான் சொல்றது என்னன்னா, நீங்க முதல்ல உங்களுக்கு அந்த தகுதி இல்லைங்கிற நீங்க எனக்கு நீங்க கேள்வி கேட்கிற தகுதி உங்களுக்கு இல்ல. அப்புறம் நான் கேட்கறேன் தம்பி, எனக்கு இப்ப ஹிந்தி கூட பிடிக்காது தம்பி. எனக்கு ஹிந்தி பிடிக்கவே பிடிக்காது. நான் போய் இன்னைக்கு ஒரு சபையில இருக்கிறேன், மகாராஷ்டிராவுக்கே போறேன், இல்ல எங்கேயோ போறேன், ஹிந்தியை பத்தி ஒரு கீதம், தேசிய கீதம் அவன் வச்சிருக்கான், நம்ம எந்திரிச்சு நிற்க மாட்டோம். அதான தமிழர் மரபு. நீ தமிழங்கிறிய, அதாவது அந்த இடத்துல நீ எங்க நிக்கணும்? நான் சத்தியமா சொல்றேன் சார், எனக்கு ஹிந்தி சுட்டு போட்டாலும் வராது, சுட்டு போட்டாலும் நான் படிக்க மாட்டேன். ஆனா நான் ஒரு இடத்தில் நிற்கிறேன், அந்த மக்கள் எந்த இடத்தில் இருக்கிறேனோ அந்த மக்கள் அந்த மொழியை தூக்கி பிடிக்கிறார்கள், அவர்கள் ஒரு கீதம் பாடுகிறார்கள் என்றால் உறுதியாக சொல்லுகிறேன், நான் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவேன். எனக்கு அதில் உடன்பாடு இருக்கிறது இல்லை என்பது வேறு. ஆனால் நான் அந்த மக்களை மதிக்கிறேன். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாததுனால தான் நான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. நன்றி, மிக்க நன்றி. உங்களுக்கு, உங்கள் நேயர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.